கிருஷ்ணகிரி பெரியமாரியம்மன் கோவிலில் 1008 புடவை அலங்காரம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளியான ஆகஸ்ட் 14, 2026 அன்று தமிழகம் முழுவதும் உள்ள அம்மன் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி சென்னை சாலையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெரியமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் வாராவாரம் வெள்ளிக்கிழமை தோறும் அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். இந்த கோவிலின் முதல் வெள்ளிக்கிழமையன்று திவ்ய ஜோதி தரிசனமும், 2 மற்றும் 3வது வெள்ளிக்கிழமையன்று சிறப்பு அலங்காரமும், 4வது வெள்ளிக்கிழமையன்று வளையல் அலங்காரமும், 5வது மற்றும் கடைசி வெள்ளிக்கிழமையான இன்று 1008 புடவை அலங்காரமும் இந்த கோவிலின் ஆடி மாத சிறப்பம்சமாகும். ஆடி மாதம் கடைசி வெள்ளி என்பதால் அம்மனுக்கு அதிகாலையில் அபிஷேகங்கள் மற்றும் பல வகையான பூஜைகள் நடைபெற்றன. கிருஷ்ணகிரி பகுதி மக்கள் மட்டுமின்றி அருகில் உள்ள கிராமத்திலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்த இந்த 1008 புடவை அலங்காரத்தை காண ஸ்ரீ பெரியமாரியம்மன் கோவிலில் குவிந்தனர். பக்தர்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்டு 1008 புடவை அலங்காரத்தை பிரமிப்புடன் பார்த்து சென்றனர். பெண்கள் பலர் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல், புளியோதரை, கூழ் உள்ளிட்டவைகளை வழங்கினார்கள். கடைசி வெள்ளிக்கிழமையான இன்று ஸ்ரீ பெரிய மாரியம்மனை வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்கள், மாங்கல்ய பாக்கியம் உண்டாகி குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. மிக பிரம்மாண்டமாக 1008 புடவையால் கோவில் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை பார்த்த பொதுமக்கள் அனைவரும் இதை ஏற்பாடு செய்திருந்த ஆலய அறங்காவலர் முத்துக்குமார் மற்றும் ஆலய விழா குழுவினரை பாராட்டி சென்றனர். 1008 பக்தர்கள் அலங்காரத்திற்காக கொடுத்த இந்த புடவையை மீண்டும் அவர்களுக்கே திருப்பி வழங்கப்படும் என ஆலய நிர்வாகிகள் தெரிவித்தனர். சிங்கிள் லைன்ல வாங்கப்பா, எல்லாரும் தெரிஞ்ச வழியில அப்படியே போங்க. அந்த